இங்க பாருங்க, ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்கிறவனும் சமையல்காரனும் இந்த 2 பேரும் ஒரே ராத்திரியில வேற வேற கனவு காண்கிறார்கள். 2 பேருக்கும் வேற வேற நைட்ல இல்ல, ஒரே நைட்ல வேற வேற அர்த்தமுள்ள கனவு வருகிறது. 6ஆம் வசனம் வாசிப்போம். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். காலையில யோசேப்பு சிறை கதவை திறந்து விட போறான். யோசேப்பு தானே விசாரிக்கிறவனாக அந்த சிறைச்சாலை தலைவன் வைத்திருக்கிறான். அதனால யோசேப்பு காலையில போய் எல்லாரோட சிறைச்சாலை கதவையும் திறந்து விடுறான். அப்போ இவங்க 2 பேரையும் திறந்து விடும்போது அவங்க 2 பேர் முகத்தையும் பார்க்கறான். அவர்கள் முகம் எப்போதும் போல இல்லாமல் அவர்கள் முகம் ஒருவித கலக்கத்தோடு இருக்கிறதை யோசேப்பு உணர்கிறான். வாசிப்போம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். 7ஆம் வசனத்தை நல்லா கவனிங்களேன். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில், இவனுக்கு இன்னும் போத்திபார் தான் அவனுடைய எஜமான்.